Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை எப்படி வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறது, இன்கேஸ் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா எப்படி எடுக்கிறது, இல்லை அப்ளிகேஷன் ஐடி மறந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கான லிங்க் வந்துட்டு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம். ஸோ என்னென்னா, நான் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னென்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ப்ரௌசரில் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். ஓகேவா? ஃபோன்லேயே நீங்கள் வந்துட்டு ஹால் டிக்கெட்டை பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பயனாளர் குறியீடில் உங்களுடைய ஐடி கொடுங்க, கடவு சொல்ல பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அந்த கேப்சாவை போட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு 12 ஜூலை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற அந்த ரெட் கலரில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணியுமே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்டிருப்பாங்க. அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ண அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் தான் இந்த அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும், அதாவது ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஃபோனில் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை பிரிண்ட் கொடுத்து சேவஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிஸ்டமில் ஏதாவது பண்ணீங்க, பிரிண்ட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்து நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஐடி தெரியல, நான் அப்ளிகேஷன் ஃபார்மே என்னென்னா சேவ் பண்ணலை, டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே பேக் வாங்க. இல்லைனா அந்த மேலே வந்துட்டு பேக் வந்துட்டு டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணியுமே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதுவரையே டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கீங்க, எந்தெந்த வருஷம் போட்டிருக்கீங்க எல்லாமே வந்துட்டு இந்த பேஜில் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பரில் 07/ போட்டு 2025 அப்படின்னு சொல்லி போட்டு குரூப் 4 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக அப்ளிகேஷன் ஐடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடியை நோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு திரும்ப அந்த டேஷ்போர்டுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஐடியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் அப்ளிகேஷன் ஐடியா பார்க்குறது. இன்கேஸ் உங்களுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒன் டைம் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டே நீங்கள் வந்துட்டு மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜில் இருப்பீங்க இல்லையா, இதில் வந்துட்டு பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா, கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஐடி மறந்துட்டீங்கன்னா ஐடி இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லை பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பயனாளர் குறியீடு மறந்து விட்டதான்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், இல்லைனா எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர், இல்லைனா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று கேட்கும். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அந்த மூணில் அதை கிளிக் பண்ணி அந்த என்டர் டீட்டெயில் இருக்கு இல்லையா, அதில் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இல்லைனா ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறமா செலக்ட் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுடைய மெயிலுக்கு வரணுமா இல்லை மொபைலுக்கு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த நம்பர் வந்து நீங்கள் அந்த ஒன் டைம் ஐடியில் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் வரும். ஓகேவா? இல்லைனா அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ இதை மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு தான் மறந்துருச்சு அப்படின்னா பாஸ்வேர்டை போடுங்க. இல்லைனா ரெண்டும் மறந்தவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பயனாளர் குறியீடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப இந்த கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த உங்களுடைய பயனாளர் குறியீடு நீங்கள் ஏற்கனவே எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த பயனாளர் குறியீடை இங்கே போட்டுட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு மொபைலுக்கா இல்லை மெயிலுக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு என்னென்னா
வந்துடும். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட். 1 வீக் தான் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.